பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் 2ஆம் சங்கீதம் 12வது வசனத்தின் பின்பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லி. பிரியமானவர்களே, நாம் வாழ்கிற இந்த நாட்களிலே நாம் இந்த பூமியிலே நடக்கிற சம்பவங்களை எல்லாம் பார்க்கிறோம், கேட்கிறோம். இந்த காலங்களிலே இப்படிப்பட்ட தீமைகளுக்கு நாம் தப்பி பிழைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். அவரை உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். அவரை அண்டிக் கொள்ளணும். நீங்கள் தான் எனக்கு என்று ஒரு முழு இருதயத்தோடு நம் ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லும் பொழுது நிச்சயமாய் அவர் நம்மை அரவணைத்துக் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். வேதம் அப்படி சொல்லுகிறது. இனி சம்பவிக்க போகிறவைகளுக்கெல்லாம் நாம் தப்பி பிழைக்க வேண்டும். நாம் தப்பி பிழைக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும். அப்பொழுது அவர் நம்மை காத்துக் கொள்ளுவார். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். நம்மையும் அவர் பாக்கியவான்களாக வைப்பார். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, நாளில் வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறப்பா. உம்மை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே, உம்மையே நாங்கள் சார்ந்து நிற்க, உம்மையே உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ளக்கூடிய கிருபை தாங்க இந்த பூமியிலே சப்பா. அமேன் ஆண்டவரே, நாங்கள் தப்பி பிழைப்பதற்கு உம்மை சார்ந்து கொள்ளணும், உம்மை அண்டிக் கொள்ளணும்ப்பா. அப்படி கிருபை தந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளில் அப்படி வல்லமை இறங்கட்டும், உடைய கனம் இறங்கட்டும். இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்து கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மகிழப்படும். அன்புக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மீட்பு இயேசு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.